இப்போ பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி நீள வாக்கில் தான் இப்படி நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து போடக்கூடாது நாங்கள். இப்போ இதுக்குள்ள வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறேன். இதை வந்து இப்போ கையாலேயே நாங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக அந்த தனித்தனியாக பிரிஞ்சு வேறு தண்ணிக்கும் திருகி நாங்கள் பிசைஞ்சு வடிவாக எடுத்த மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கிறேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்குறேன். அதே அளவு கொரியண்டர் வந்து நான் 1 கைப்பிடி, ஒரு 5 மிளகாய் எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ நான் வந்து அதுக்கு காரம் வந்து குறைவாக இருக்குமென்றபடியாக இப்போ கொஞ்சம் ஒரு அரை மேசக்கரண்டி வந்து மிளகாய்த்தூளும் மஞ்சளும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதோடு சேர்த்து இனி நான் வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணின பிறகு அரிசி மாவு வந்து நான் 1/2 கப் எடுக்கிறேன். இப்போ இதையும் வடிவாக தண்ணி சேர்க்காமல் இது வந்து 1/4 கப் வந்து நாங்கள் சேர்க்குறோம். இது கடலை மாவு வந்து 1/4 கப் வந்து சேர்க்குறேன். நல்ல வடிவாக இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணித்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஏன்னு சொல்ல நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்தப்படால் போண்டா மாதிரி போயிடும். நாங்கள் அப்போ தண்ணி சேர்க்காமல் இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் வடை பக்குவத்துக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா கையை கழுவிட்டு நான் எண்ணெயை வந்து கையில் எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக டைட்டாக நல்ல வடை ஷேப்புக்கு நாங்கள் வந்து உருட்டி எடுத்தோம்னா சரி. இந்த பாருங்க, இது வந்து நாங்கள் ஊற வைக்கணுமோண்டே தேவையில்லை. இதே மாதிரி உடனேயே செய்துட்டு நாங்கள் உடனேயே பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் தீனாக இருக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல வடிவாக வெந்திருக்கும், இல்லாட்டி பச்சை தன்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதே மாதிரி தான் நான் மற்ற எல்லாத்தையுமே தட்டி எடுக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பிளேட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஆகலை தண்ணி தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு வடை பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து எண்ணெயை ஊற்றிருக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாகட்டுக்கும். இப்போ நான் சின்னன் போட்டு பார்த்தேன். நான் அதை என்ன கொதிச்சிட்டான்னு பார்க்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி எல்லாத்தையும் நான் போட்டுட்டு ஆகலே இதான நெருப்பில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் இதில் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இப்படி போய் மற்ற பக்கமும் நாங்கள் திருப்பி போடுவோம். இதே மாதிரி எல்லா வடைகளையும் அப்படியே பொரிச்செடுக்கணும். நெடுகளும் கரண்டி போட்டு அப்படி செய்யாமல் விடுங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு மிதந்து மேலால் வரைக்கல இப்போ நாங்கள் திருப்பி போட்ட வேண்டாம் ஓகே. பார்த்திங்களா, இப்போ இந்த கோல்டன் கலரில் இப்படி வரைக்கல இப்போ வந்து எடுங்க. அதே மாதிரி நான் மற்றதையும் வந்து எல்லா வடைகளையும் வந்து சேர்க்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியான வெங்காய வடை ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.